ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு எல்லா போராட்டத்தையும் தாண்டியாச்சுப்பா. இதுக்கப்புறம் நிம்மதியாக கடையை ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் வந்து என்னன்னா கடைக்காரர் என்னம்மா நீங்கள் வந்ததுக்கப்புறம் பிரச்சனையாக வருதுங்கிறாரு. ஏப்பா இடத்துக்கு வேணா நீ ஓனராக இருக்கலாம், அதுக்காக பிரச்சனை வருது வாய் குசாமல் போய் செல்லலாமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது நாங்கள் பிரச்சனையை தேடி போலப்பா, அதுக்குன்னு வந்த வம்ப நாங்கள் விட்டுட்டு உட்காந்துருக்க மாட்டோம்ப்பா, நாங்கள் வேற லெவல் வச்சு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டாங்க. சரி நீங்கள் வரவும் தான்ப்பா பிரச்சனை வருது, எனக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு கடையை பூட்டிட்டு கிளம்பிட்டாங்க. என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டுக்கு வந்தால் அந்த பாட்டி ஒரு பக்கம், அதாவது பாட்டி தூங்கிட்டு இருந்தது திடீர்னு ஏச்சு உங்கள் மாமனார் கனவுல வந்தார், மாமனார் கனவுல வந்தார், என்ன சொன்னார், உன்னை வீட்டை பார்த்துக்க சொன்னார், வீட்டை பார்த்துக்க சொன்னார். கேட்குறவங்க ஏன்னா இருந்தா எரும மாடி ஏரோப்ளைன் ஓட்டுமா, இந்த பழமொழியை நீங்கள்லாம் கேட்டுறீங்க தானே, அந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம பாக்கியாவுக்கு. சரி என்னடா பண்ணுறது, நீங்கள்லாம் பேசுகிற மாதிரி நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இனியும் ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது பேசிகிட்டு இருக்கேன், உங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் தேவையா, ஹோட்டலை விட்டுட்டு ஒழுங்காக உட்கார சொல்லுங்கிறாரு அவங்க மாமனார். இது எப்பறம் நீ சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பொண்ணு கொடுத்துட்டோம் பொண்ணு எடுத்துட்டோங்கிறதுக்காக அந்த வீட்டில் முழு உரிமையை நீங்கள் எடுத்துக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்புப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, இது அவங்களோட விருப்பம், இருந்ததையும் பிடுங்கிட்டு விட்டது நீங்கள் தானேன்னு சொல்லிட்டு குத்தி காமிச்சு வேற லெவலில் நக்கல் அடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி எங்கள் பாட்டை பேசக்கூடாது சரியா சரியா அப்படிங்கிறாங்க. பூம் பூம் மாடா எத்தனை நாளைக்கு இருப்பாங்கன்னு தெரில, போடாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை தூக்கி போட்டு போனால் எல்லா ஆண்களும் நடு தெருவில் தான் நிற்கணும். இதை புரிஞ்சுக்காத ஆண்கள்லாம் ஓவர் ஆட்டம் ஆடுறாங்க. சரி விடுங்க, சில பெண்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையாக இருக்காங்க, சில பெண்கள் பாசத்துக்காக இருக்காங்க, சில பெண்கள் குழந்தைகளுக்காக வாழ்கிறாங்க. இதை மிஸ்யூஸ் பண்ணாதீங்கப்பா தம்பிகளா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. சரி பரவாயில்ல விடுங்க. இங்கே ஒரு பக்கம் மறுபடியும் பார்த்தா அவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, நம்ம பாக்கி 5 லட்சத்தை தூக்கி கொடுக்குறாங்க. வேற